சரிங்க சார். இப்ப காசு கொடுத்துறேன். உங்க வீடு எங்க இருக்கு சொல்லுங்க. உங்க வீடு எங்க இருக்குது? இங்க பக்கத்துல யாருமே இல்ல. இப்ப நான் உங்க வீட்டுல போயிட்டு நான் இந்த மாதிரி காசு கட்டிட்டேன். உன் மகன் 12 மணிக்கு வந்து என் வீட்டுல உட்காந்து இருந்தாங்க. இப்ப நாங்க என்னங்க பண்றது? இப்ப காசு கட்டிட்டு நாங்க உங்க வீட்டுல வந்து 10 பேர் உட்காந்துக்கிறோம். விடுவீங்களா? அத பேசாதீங்க சார். அன்னைக்கு தேதி முடிஞ்சு போச்சுல. 6 மணிக்குள்ள பணம் கட்டி முடிக்கணும்ல. 6 மணிக்கு பணம் கட்டி முடிக்கணும்ல சார். டைம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த நாள் தான் சார் வரணும். நீங்க எதுக்கு சார் 12 மணிக்கு வருவீங்களா? உங்க போதைக்கெல்லாம் நாங்க ஊருக்கா இல்ல. நாங்க போதையில இல்ல. யாரு செக் பண்ணிடலாமா? உங்களே அந்த காசை கடாசி போயிடுவாங்க. காசு கடாசிக்கெல்லாம் நாங்க ஊருக்கா இல்ல. நாங்க போதை போட்டுட்டே வரணும் சொல்றோம். தப்பு சார். உங்க நம்பர் சொல்லுங்க சார். அப்படியே நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க. அப்படித்தானே நீங்க அப்படியே அடாவடி தெரியுமா? இந்த மாதிரி அடியாளோட வந்திருக்காங்க. நைட்டு 10:30 மணிக்கு பாருங்க மக்களே. அடியாளோட வந்திருக்காங்க. அவ்வளவு மிரட்டுறாங்க இவங்க எல்லாம். சார் உங்க ஐடி கார்டுங்க சார். உங்க ஐடி கார்டுங்க சார். சொல்லுங்க. எத்தனை மாசம் ஏமாத்துனாங்க? எத்தனை மாசம் ஏமாத்துனாங்க? சொல்லுங்க. அடியாளா வச்சிட்டு இருக்காங்க அவங்க. இன்னைக்கு மட்டும் கட்டாதுக்கு வந்து இவ்வளவு பேசுறீங்க. நீங்க நல்ல ஒரு முஸ்லீம் தானே? முஸ்லீம் தானே? நல்ல ஒரு முஸ்லீம். குர்ஆனை நான் எடுத்துட்டுமா? நீ எடுத்துலாம் நீ எல்லாம் சத்தியம் பண்ண முடியாது. நீ வா உங்களே. என்ன தப்பா பேசுறீங்க? நீங்க தப்பா பேசுறீங்க. சோறு தான தின்றீங்க. நீங்க வந்து நான் பேசுனேன். நீ எதுக்கு சொல்றதுக்கு? நீ எதுக்கு அப்படி சொல்ற? நான் ஆபீஸ்ல ஆபீஸ்ல வந்து சொல்லுங்க. லெட்டர் அனுப்பிங்க. நான் வந்து சொல்லுங்க. ஆபீஸ்ல வந்து சொல்லுங்க. நான் லெட்டர் அனுப்பிருக்கேன். வந்து பேசுங்க. சொல்லுங்க. நீங்க நான் சொல்லிக்கிறேன். நீங்க கிளம்புங்க போது. நீங்க ஆபீஸ்ல வந்து சொல்லிட்டு போயிருங்க. நான் கட்டல. இப்ப லெட்டர் எழுதி காசு எனக்கு எடுத்து வைங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. நான் போட்டுருக்கேன். அது எனக்கு தெரியாது. நீங்க போட்டுருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நீங்க நான் கட்டலன்னு லெட்டர் எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு லெட்டரோட வாங்க. இருங்க. லெட்டர் எடுத்துட்டு வாங்க. நான் கட்டலன்னு லெட்டர் எடுத்துட்டு வாங்க. வாங்கிக்கிங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கட்டலன்னு இப்ப லெட்டர் வரணும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசிக்கிங்க. மத்த நியாயமே எனக்கு வேணாம். நான் இப்ப கட்டல. எத்தனை வாரம் கட்டலங்கிற லெட்டர் இப்ப வரணும் எனக்கு. நானும் ஹெல்ப் பண்ணீங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் வச்சிருக்கேன். மரியாதையா பேசினேன் நானே. அதனால தான் பேசிருக்கேன். என்ன வருது? அது எங்களுக்கு தெரியாது. யார கேட்டு போட்டு கட்டினீங்க? என்ன கேட்டீங்களா? நானே என்னால முடியாது. டைம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் தான் நேர்ல வந்து எழுதி கொடுங்க நான் சொல்லவே. நான் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருக்கேன். ரிஜிஸ்டர் போஸ்ட் நான் அனுப்பியிருக்கேன். நீங்க போஸ்ட்ல அனுப்புங்க. எதுலயா? நான் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருக்கேன். நான் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருக்கேன். சாந்திதா இருக்கீங்களா? என் பேர்ல தான் இருக்கீங்களா? என் பேர்ல தானே கொடுத்திருக்கீங்க. என் அட்ரஸ்ல தானே கொடுத்திருக்கீங்க. நீங்க ஒரு சாந்திதா இருக்கீங்க. என் அட்ரஸ்ல தானே கொடுத்திருக்கீங்க. நீங்க ஒரு சாந்திதா இருக்கீங்களா? எங்க என் வீட்ல நான் தான் இருக்கேன். அவருக்கு தெரியுமா? என் அட்ரஸ் எல்லாமே வாங்கி தானே கொடுத்திருக்கீங்க. என் போன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே தானே கொடுத்திருக்கீங்க. அப்புறம் என்ன? என் கிட்ட தான் கேட்பாரு. என் போன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே வாங்கி